ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் பிரபாஸ் மேக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைம் அண்ட் ஒர்க்கோட கான்செப்ட் 4. கான்செப்ட் 1, 2, 3 வந்து ஆல்ரெடி வந்து நடத்தியாச்சு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த கான்செப்ட்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கான்செப்ட் 4 பாருங்கள். ஏன்னா வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து சம் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏ, பி மற்றும் சி என்பவர்கள் ஒரு வேலையை முடிக்க முறையே 24, 6, 12 நாட்கள் எடுத்துக்கொள்வர் எனில், அதே வேலையை அவர்கள் அனைவரும் இணைந்து செய்து முடிக்க எத்தனை நாட்கள் தேவைப்படும்? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏ வந்து கொடுத்துட்டாங்க. ஏ வந்து 24, பி வந்து 6, சி வந்து 12. ஓகேவா? இப்போ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, மூணு நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 24 தான். ஆன்சர் வந்து எல்சிஎம்க்கு வந்து 24. 24 இன்ட்டு 1, 6 இன்ட்டு 4, 12 இன்ட்டு 2. அப்போது டோட்டல் எஃபிஷியன்சி பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக 1, 4, 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 7. டோட்டல் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா 24. அப்போ 24/7 3 பேர் சேர்ந்து பண்ணுறதுனால. ஓகேவா? ஆப்ஷன் வந்து சி வந்து ஆன்சர். ஏபிசி மூவரும் சேர்ந்து ஒரு வேலையை 4 நாட்கள் செய்து முடிப்பார். ஏ தனியே 12 நாட்களிலும் பி தனியே 18 நாட்களிலும் அவ்வேலையை முடித்தால் சி தனியே அவ்வேலையை எவ்வளோ நாட்களில் முடிப்பார்? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ வந்து 12 நாள் சொல்லிட்டாங்க. ஏ வந்து 12, பி வந்து 18, சி தெரியாது. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி சொல்லி கொடுத்துட்டாங்க. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து 4 நாள். இதுக்கு எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா 36. 3 நம்பரால் டிவைட் ஆகக்கூடியது 36. இப்போ 12 இன்ட்டு 3, 18 இன்ட்டு 2, 4 இன்ட்டு 9. ஓகேவா? ஏபிசியோட மொத்த எஃபிஷியன்சி 9 வருது. ஏபியோட மொத்த எஃபிஷியன்சி பார்த்தோம்னா 5 வருது. அப்போ 9ல் 5 போயிடுச்சு அப்படின்னா 4. அதுதான் வந்து சியோட எஃபிஷியன்சி. ஓகேவா? இப்போ சியோட எஃபிஷியன்சி வந்து கண்டுபிடிச்சாச்சு. சி மட்டும் தனியாக எவ்வளோ நாளில் முடிப்பாங்க கேட்குறாங்க. மொத்த வேலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 36. இப்போ சியோட எஃபிஷியன்சி 4ன்றதுனால மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 9 நாளில் முடிப்பார். ஆன்சர் வந்து 9 நாள். எக்ஸ், ஒய் மற்றும் இஜட் ஆகியோர் ஒரு வேலையை முறையே 4, 6, 10 நாட்களில் செய்து முடிப்பர். எக்ஸ், ஒய் மற்றும் இஜட் ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு 31,000 வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனியே பெறும் பங்குகளை காண்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸுக்கு வந்து 4, ஒய்க்கு வந்து 6, இஜட்டு வந்து 10 நாளில் செஞ்சு முடிக்கிறாங்க. இதோட எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 60. அப்போது 4 இன்ட்டு 15, 6 இன்ட்டு 10, அடுத்தது 10 இன்ட்டு 6. அப்போது 15:10:6. ஓகேவா? இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 31. இந்த 31 மடங்கு தான் வந்து 31,000. அப்போ ஒரு மடங்கு பார்த்தீங்கன்னா 1000. இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா அவர்கள் தனித்தனியே பெரும் பங்கு. அப்போ ஒரு பங்கு வந்து 1000 அப்படின்னா 15 பங்கு 15,000. ஆப்ஷன் வந்து டியில் தான் இருக்குது. 10 பங்கு வந்து 10,000. இசட்டுக்கு வந்து 6 பங்கு 6,000. ஆன்சர் வந்து டி. ஒரு வேலையை ஏ மற்றும் பி இருவரும் 1200க்கு செய்து முடிக்க எண்ணினர். அவ்வேலையை ஏ மட்டும் தனியாக 8 நாட்களிலும் பி மட்டும் தனியாக 6 நாட்களிலும் செய்து முடிப்பர். தற்போது அந்த வேலையை ஏ மற்றும் பி இருவரும் சி என்பவருடன் இணைந்து 3 நாட்களில் செய்து முடித்தனர் எனில் சி என்பவருக்கு கிடைக்கும் கூலித்தொகை யாது? ஃபஸ்ட்டு வந்து ஏ வந்து 8 நாளில் தனியாக பண்ணுவார். பி வந்து 6 நாளில் தனியாக பண்ணுவார். சி வந்து தெரியாது நமக்கு. 3 பேர் சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 பேர் சேர்ந்து 3 நாளில் முடிக்கிறாங்க. அப்போது இதோட இது டோட்டல் ஒர்க் எல்சிஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24. அப்போது எஃபிஷியன்சி 3 இன்ட்டு 8 24, 4 6 24, 3 இன்ட்டு 8. அப்போது ஏபிசியோட எஃபிஷியன்சி 8, ஏ ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சி 7. இப்போ சியோட எஃபிஷியன்சி வந்து 1 தான் இருக்கணும். அப்போது 3:4:1 ரேஷியோவில் வந்து அவங்களோட எஃபிஷியன்சி இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த 8 பங்கு தான் வந்து 3, 4, 1 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 8 வருது. 8 பங்கு தான் வந்து 1200.
அப்போ ஒரு பங்கு பார்த்தீங்க அப்படின்னா 15 0 150. அப்போ என்ன கேட்குறாங்க, சி என்பவருக்கு கிடைக்கும். சி என்பவரோட பங்கு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி 1. இப்போ ஒரு பங்குக்கான வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150. ஆன்சர் வந்து 150. இன்கேஸ் வந்து ஏவுக்கு கேட்டிருந்தாங்க அப்படின்னா 3 × 150 450ன்னு போடுவோம். பிக்கு கேட்டிருந்தாங்கன்னா 4 × 150 600ன்னு போடுவோம். ரூ 529க்கு ஒரு வேலை செய்ய ஏ, பி, சி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். ஏயும் பியும் சேர்ந்து வேலையின் 19/23 பகுதியை செய்வார்கள். பியும் சியும் சேர்ந்து அவ்வேலையின் 8/23 பகுதியை செய்வார்கள் எனில் ஏ பெறும் தொகை என்ன? ஃபஸ்ட்டு ஏவும் பியும் சேர்ந்து 19/23 பண்ணுறாங்க. பியும் சியும் சேர்ந்து 8/23. நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா ஏ, பி, சி 3 பேர் சேர்ந்து ஒரு பங்கு வேலையை வந்து செய்வாங்க. இப்போது இந்த பி ப்ளஸ் சியை இந்த ஒரு பங்குலேருந்து கழிச்சோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ நமக்கு கிடைக்கும். அப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிக்கு பதிலாக 8/23 ஈக்குவல் டு 1. இப்போ ஏவுக்கு வந்து 15/23 கிடைக்கும். ஏவுக்கு வந்து 15/23. பி ப்ளஸ் சிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8/23. அப்போது ஏ இஸ்ட்டு பி ப்ளஸ் சியோட எஃபிஷியன்சி பார்த்தீங்க அப்படின்னா 15:8. ஓகேவா? இப்போ இந்த 23 தான் 529 அடித்தோம் அப்படின்னா 23. ஓகேவா? இப்போ ஏ பெரும் தொகை தான் கேட்குறாங்க. ஏவோட எஃபிஷியன்சி வந்து 15. அப்போ ஒரு பங்கு வந்து 23 அப்படின்னா 15 பங்கு பார்த்தீங்க அப்படின்னா 15 × 23 எவ்வளோ வரும்? 345. ஒரு வேலையை ஏயும் பியும் சேர்ந்து 6 நாட்களிலும் பியும் சியும் சேர்ந்து 12 நாட்களிலும் சியும் ஏவும் சேர்ந்து 4 நாட்களில் முடிப்பர் எனில் அவர்கள் மூவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிக்க இயலும்? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏவும் பியும் சொல்லிட்டாங்க. ஏவும் பியும் 6 நாள், பியும் சியும் 12 நாள், சியும் ஏவும் 4 நாள். எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா எல்சிஎம் 3 நம்பரால் டிவைட் ஆகக்கூடியது 24. இப்போது 6 × 4, அடுத்து 12 × 2, 4 × 6. ஓகேவா? இப்போது இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 × ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இதில் எல்லாம் 2 ஏ இருக்குது, 2 பி இருக்குது, 2 சி இருக்குது. இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா எஃபிஷியன்சி வந்து பார்த்தோன்னா 6 2 8, 8 2 8 4 12. அப்போ அடித்தோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட எஃபிஷியன்சி 6. அதாவது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட எஃபிஷியன்சி 6. இப்போது டோட்டல் ஒர்க்கு பார்த்தீங்க என்ன கேட்குறாங்க, மூவரும் சேர்ந்து டோட்டல் ஒர்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 24, எஃபிஷியன்சி பார்த்தீங்க அப்படின்னா 6. அப்போ 24 6ஆல் அடித்தோம் அப்படின்னா 4 நாள். இதுதான் வந்து உங்களுக்கான ஆன்சர். ஏபி ஒரு வேலையை 10 நாட்களிலும், பிசி அதே வேலையை 15 நாட்களிலும், சிஏ 18 நாட்களிலும் முடிப்பார். பி தனியாக அவ்வேலையை எவ்வளோ நாட்களையும் முடிப்பார்? ஃபஸ்ட்டு வந்து ஏ ப்ளஸ் பி வந்து சொல்லிட்டாங்க. ஏ ப்ளஸ் பி வந்து 10, பி ப்ளஸ் சி வந்து 15, சி ப்ளஸ் ஏ வந்து 18. இதுக்கான எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா 3ஆல் டிவைட் ஆகக்கூடியது 90. அப்போது 10 × 9, 15 × 6, 18 × 5. ஓகேவா? இப்போது இதில் எல்லாத்துலேயும் வந்து ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 2, சியோட வேல்யூ 2 வருது. 2 × ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 9 15 20. அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட எஃபிஷியன்சி 10. ஓகேவா? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட எஃபிஷியன்சி வந்து 10. இப்போ எதுனா கேட்குறாங்க அப்படின்னா பி தனியாக அந்த வேலையை எவ்வளோ நாளில் செய்கிறான்னு கேட்குறாங்க. இப்போது பி வேணும் அப்படின்னா ஏ ப்ளஸ் சியை வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா பியோட வேல்யூ உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ ஏ ப்ளஸ் சியோட எஃபிஷியன்சி பார்த்தீங்க அப்படின்னா 5. அதுலேருந்து 10லேருந்து நம்ம சி ப்ளஸ் ஏவோட எஃபிஷியன்சியை
5 வந்து கழிச்சோம் அப்படின்னா பியோட எஃபிஷியன்சி வந்து 5. இதோட எஃபிஷியன்சி வந்து நம்ம 5ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? டோட்டல் ஒர்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 90. அப்போ பியோட எஃபிஷியன்சி வந்து 5 அப்படின்னா 90/5 போட்டோம் அப்படின்னா 18 தான் ஆன்சர். ஏபி இருவரும் ஒரு வேலையை 6 நாட்களில் செய்து முடிப்பர். பிசி இருவரும் 10 நாட்களில் செய்து முடிப்பர். சிஏ இருவரும் 7.5 நாளில் செய்து முடிப்பர். மூவரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் பி வந்து 6, பி ப்ளஸ் சி வந்து 10, சி ப்ளஸ் ஏ வந்து 7, 1/2னா 7.5. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 30, 6 × 5, 10 × 3, 10 × 3, 7.5 × 4. ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 × ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட எஃபிஷியன்சி பார்த்தீங்க அப்படின்னா 5 3 8 8 4 12. அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ வந்து 6. இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட எஃபிஷியன்சி 6 அப்படின்னா டோட்டல் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா 30. மூவரும் இணைந்து தான் கேட்டிருக்காங்க. அப்போது 3 பேர்த்தோட எஃபிஷியன்சி வந்து 6 அடித்தோம் அப்படின்னா 5 நாளில் வந்து அவங்க அந்த வேலையை செய்து முடிப்பார்கள். ஏபி இருவரும் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பார். பிசி வந்து 15 நாட்களில், சிஏ வந்து 20 நாட்களில் செய்து முடிப்பார். மூவரும் சேர்ந்து மற்றும் தனித்தனியாகவும் அவ்வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் பி வந்து 12, பி ப்ளஸ் சி வந்து 15, சி ப்ளஸ் ஏ வந்து 20. எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா எல்சிஎம் வந்து 60. அப்போது ஏ ப்ளஸ் பிக்கு வந்து எஃபிஷியன்சி வந்து 5, பி ப்ளஸ் சிக்கு வந்து 4, சி ப்ளஸ் ஏவுக்கு வந்து 3. அப்போது 2 × ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, ஏன்னா 2 ஏ இருக்குது, 2 பி இருக்குது, 2 சி இருக்குது. இதோட எஃபிஷியன்சி பார்த்தீங்க அப்படின்னா 5 4 3 9 12. அப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட எஃபிஷியன்சி பார்த்தீங்க அப்படின்னா 6. மொத்த டோட்டல் ஒர்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60. அதில் வந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட எஃபிஷியன்சி 6 அப்படின்னா 10 நாளில் செஞ்சு முடிப்பாங்க. ஆப்ஷனில் வந்து 10 நாளில் வந்து ஒன்றே தான் இருக்குது. ஆன்சர் வந்து ஏ தான். இதை தனித்தனியாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட எஃபிஷியன்சி வந்து 6ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிக்கு எஃபிஷியன்சி வந்து 6ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதிலேருந்து இதை கழித்தோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பியை கழிச்சோம்னா சியோட எஃபிஷியன்சி கிடைக்கும். இப்போ சியோட எஃபிஷியன்சி பார்த்தீங்க அப்படின்னா 6லேருந்து 5 கழிச்சிட்டோம் அப்படின்னா 6லேருந்து 5 கழிச்சோம்னா மீதி 1. இப்போ 60/1 60. சியோட வேல்யூ வந்து 60 வருது. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பி ப்ளஸ் சியை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏவோட வேல்யூ கிடைக்கும். அப்போ ஏவோட எஃபிஷியன்சி பார்த்தீங்க அப்படின்னா 6லேருந்து 4 போயிடுச்சுன்னா 6லேருந்து 4 போயிடுச்சுன்னா 2. இப்போ ஏவோட எஃபிஷியன்சி வந்து 2. அப்போ 60/2 போட்டோம் அப்படின்னா 30 நாள் வரும். இப்போ இது வந்துருச்சு. இப்போ இது தனித்தனியாக வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 3 பேர் வேலை செய்கிறாங்க. அதில் வந்து ஒருத்தர் விட்டுட்டு போயிடுறாரு. இப்போ மீதி இருக்க வேலையை வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க, அந்த மாதிரி கான்செப்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.